எனக்கு அதில்தான் சாமி ஒரு சந்தேகமாகப்பட்டது உண்டாகிறது. என்ன சந்தேகம் பற்றி? சாமி, நீங்கள் அனைத்து சிவராஜ்யத்துக்கும் பணி அளந்து விட்டு வருகிறேன் என்று உரைக்கின்றீர்கள் அல்லவா? என்னுடைய உள்ளங்கையில ஒரு தங்கப்பையை நான் வைத்திருக்கின்றேன். அந்த தங்க பிழைக்குள்ள ஒரு சிறிய சிவனை அடைத்து வைத்திருக்கின்றேன். அந்த சிறிய சிவனுக்கு நீங்கள் படி அளக்கவில்லை என்று நான் உரைக்கின்றேன். தங்கப்பை வைத்திருக்கின்றாய். அந்த தங்கப்பிழைக்குள் ஒரு சிறிய ஜீவனை சேர்த்து வைத்திருக்கின்றாய். அந்த சிறிய ஜீவனுக்கு நான் படி அளந்தேனா அளக்கவில்லை என்று உங்களுக்கு சந்தேகமா? என்றால் அந்த தங்கப்பிழை திருந்தபான் என்றால் அப்படியே ஆகட்டும் சாமி. ஓ சரியாகத்தான் இருக்கின்றது. இந்த உலகம் முழுவதும் இந்த சிவமே உயர்ந்தது. இந்த உலகம் முழுவதும் சிவன் தான் உயர்ந்ததா? கிடையாது. இந்த உலகம் முழுவதும் சக்தியே உயர்ந்தவர். சக்தியிலே சிவம் இல்லை. பெண்மையின்றி ஆண்மை திருச்சுலத்தை கொடுத்தவன் நெற்றிக்கண்ணை கொடுத்தவன் முதல் பட்டத்தை சூட்டியவன் நான் கொடுத்த இந்த நெற்றிக்கண்ணை வைத்து என்ன சுட்டி இருக்கிறீர்களா சுவாமி? இந்த நெற்றிக்கண்ணாகப்பட்டது ஒரு நேரத்திலே உங்களுக்கு எப்படி ஒரு நேரத்திலே திரேதா நான்கு யுகத்துக்கு முன்பதாக ஒரு யுகம் இருந்தது. அதுவோ என்ன யுகம்? அதுவே அது எப்படி காட்சியளித்தது? கோழி முட்டை வடிவமாக காட்சியளித்தது. பட்டார் என்று வெடித்தது. வெடித்த உடனே பரந்த மண்மேடாக தோன்றியது. அப்பொழுது முதலில் யார் தோன்றியது? எந்த சக்தியாகப்பட்டவன் நான் தோன்றினேன். எப்படி? கோழி முட்டை கண்கள், பற்கள், விரித்த கருப்படி, கோபரூபத்தில் நான் தோன்றினேன். அப்படி இருக்கையில் இந்த பூமியை உற்று நோக்கி பார்த்தேன். என்னடா இது? இந்த பரந்த பூமியில் எந்த ஒரு கொடிய ஜீவனும் இல்லையே என்று உற்று நோக்கி பார்த்தேன். எனக்கென ஒரு துணை வேண்டும் என்று எடுத்தேன் சிற்றிக்கம் என்று ஓம் என்று உச்சரித்தவனே ஒரு உறவாகப்பட்டது தோன்றியது. தோன்றிய உடனே அம்மா என்று குரல் கொடுத்தது. ஒரு உருவம் தோன்றியது. என்னை பார்த்து அம்மா என்று குரல் கொடுக்கிறேன் என்று அம்மா என்றால் அவன் எனக்கு பிள்ளை. அதனால் பிள்ளை யார் என பெயரை குறித்து ஒரு உருவாக அமைத்து வைத்தேன். இருந்தாலும் ஒரு புளிய மண்ணை எடுத்து ஓம் என்று உச்சரித்தவனே தங்கா என்று குரல் வந்தது. என்னடா இது? என்னை பார்த்து தங்கா என்று குரல் கொடுக்கிறது. அப்படி என்றால் தங்கா என்றால் எனக்கு அண்ணன். அதனால் அரிமாய வண்ணன் கமல கண்ணன் மகாவிஷ்ணு பெயரை சுற்றினே ஒரு புறமாக அமைத்து வைத்தேன். எனக்கென ஒரு துணை வேண்டும் என்று எடுத்தேன். மூன்றாவது குடி மண்ணை ஓம் என்று உச்சரித்தவுடனே ஒரு உருவம் தோன்றியது. கண்ணே என்று குரல் வந்தது. என்னை பார்த்து கண்ணே வந்தன கட்டி அணைக்க. அப்பொழுது என்னை பார்த்து பயந்து வருகிறது. என்னடா இது? கண்ணே என்று குரல் வந்தது. கட்டெழுக ஓடினால் என்னை பார்த்து பயந்து ஓடுகிறது என்று பார்த்து யாராகப்பட்டது? சிவனாகப்பட்டவர் என்னை பார்த்து பயந்து ஓடுகிறது. சுவாமி, ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுகிறது என்று கேட்டதற்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கண்ணே, உன்னுடைய நெற்றி கண்ணில் வரும் அக்கினி சோலையாகப்பட்டது என்னை தொட்டி எடுத்தது போல் இருக்கின்றது. அதனால் உன்னை பார்த்து பயந்து ஓடுகிறது என்று உரைத்தீர்கள். அதனால் என்ன செய்தேன்? என்னுடைய நெற்றி கண்ணையை பேத்து உங்களுக்கு தானமாக அளித்தேன். இந்த உலகம் சக்தியே பார்வதா சபாஸ் படே என்னவரே தாய் எனக்கு நெற்றிக்கண்ணை கொடுத்தேன். திரு சூழாய் தெளித்தேன். மூர்த்திகள் முதல் மூர்த்தி பட்டத்தை சூட்டியவர் என்று உன்னை பற்றி பெருமதி பேசுகின்றது. ஏன் பார்வதா, நீ எனக்கு நெற்றிக்கண்ணை கொடுத்தாய். உன் வயதில் எதை எனக்கு தானமாக பெற்று கொடுத்து விட்டாய். ஆனால் குதிரைப்பட்டது ஆறாக பெற்க தோணியது. என்னுடைய மனைவி உமா பழுதப்பட்டவள் எனக்காக இந்த வீட்டிற்காக நெற்றிக்கண்ணை பரம தானமாக பெற்று கொடுத்து விட்டாள். ஆனால் அந்த இடத்திலிருந்து குதிரைப்பட்டது ஆறாக பெற்கிறது இணைத்ததை அப்போது உதிர்வு நின்று விட்டது. இரண்டாவது விலகு அந்த உதிர்வு எங்கே சென்றது? பார்த்து என்னடா இது? முதல் பிறகு நெற்றிலிருந்து உதிர்வாக்கப்பட்டது ஆறாக இரண்டாவது பிறகு இவருடைய உச்சநிலை மூன்றாவது பிறகு முட்டி போது எங்கே சென்றது? வழியாக சென்றது.
மானி பெண்கள் அற்ப யோனி அப்படி கூடிய யோனி இருக்குது. இது மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் மாதத்திற்கு 7 நாட்கள் 5 நாட்கள் செல்கிறார்கள். அது யாரா? அது உண்ணா அது மட்டும் கிடையாது. எனக்கு நெற்றிக்கடை பொறுத்தே கொடுக்கிறார்கள். இந்த நெற்றிக்கடை வைத்து இந்த ஆதி சக்தி அடியோடு சுட்டு சாம்பலை அந்த சாம்பலை 3 வகை எப்படி அடைமகன் தலைமகன் மலைமகன் அப்படி இருக்க இந்த சிவகாமி